ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாற்ற, உருட்ட எல்லாத்துக்கும் வந்திருக்காங்க. Voice signing in. ஆமா. ஜெய்சல் கேட்டிருக்காப்ல அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகி இருக்கு ஜாக்கினா அப்படின்னு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஆமா. அவதார் வந்து போட்டிருக்காங்க. கூலி வந்து நான் ஆகஸ்ட் 2 ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. நம்ம கொஞ்சம் ட்ரெய்லர் ரிவ்யூ எல்லாம் கூட கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்ட்டு. நாளைக்கு பண்ணுவோம், பேசுவோம் சும்மா டைம் இருக்கும்போது. ஏன்னா எங்க கேமராமேனை ரொம்ப நான் மிஸ் பண்றேன் பாருங்க. சீரியஸ்லி ஓப்பன் அப்பாவே சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு கூட ஒரு பையன், இந்த டாட்டூ பையன் கூட படத்தா வந்து யானியம்மா இன்னைக்கு அவன் வந்து சமைச்சு காலையிலேயே இந்த மாதிரி படத்துக்கு சாயரா புக் பண்ணிட்டா அப்படின்னேன். புக் பண்ணிட்டு சென்டர் சீட் வேணும்னு சொன்னா அது மாதிரிலாம் கரெக்டா புக் பண்ணிட்டான். பால் சாதம் ஏதோ பால் சாதம் பண்ணி எடுத்துனோமா. அதுக்கப்புறம் வந்து தொக்கு, எறா தொக்கு ரெண்டுத்தையுமே எனக்காக செஞ்சு எடுத்து வந்துட்டான். இதுல என்ன கொடுமைன்னா எனக்கு டாட்டுவே பிடிக்காது. டாட்டு போடுறேன் பிடிக்காது. டாட்டு அதாவது எப்படின்னா யானியம்மா, அந்த எப்படி சொல்றது, டேய் கார் எடுத்துக்கிட்டு நான் தாம்பரத்துல இருந்து விஆர் மாலுக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுதுடா. இந்த பக்கம் போனா, இந்த பக்கம் பைபாஸ்ல போனாலும் திரும்ப மதுரையில இருந்து அது உள்ளார விஆர் மால் ரொம்ப தூரம்டா. நான் வந்து காரை வந்து மெட்ரோ ஸ்டேஷன்ல போட்டுட்டு நான் ட்ரெயின் ஏறிடுறேன்டா. அதான் எனக்கு பெட்டரா இருக்கும். இவ்வளவு தூரத்துக்கு நான் வர்றதை விட அது பெட்டரா இருக்குன்னு நான் சொல்றேன். நீ நம்ப மாட்டேன். டக்குனு அடுத்த செகண்ட் வந்து எந்த இடத்துலாம் வந்து மெட்ரோ ஸ்டேஷன்ல டாரிஃப் புரியுது. மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல இருந்து எந்தெந்த ஸ்டேஷன்ல வந்து ஸ்பேசஸ் காருக்கான ஸ்பேஸ் இருக்கு, எதுலாம் ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும், எல்லா டாரிஃப்ல இருந்து எல்லாத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு போட்டு, உண்மையிலேயே இதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்ல. எல்லாருக்கும் சொல்லணும்னா அந்த பையன் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு நீங்க எனக்கு அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜஸ்ட் காமனா சொல்றேன் நான். இது எவ்ரிபடி நோஸ். இல்ல பையன் அவன் நான் இப்பதான் பார்ப்பேன், பிலிம் ஃபெஸ்டிவல்லாம் பார்ப்பேன். அவன் வந்தது தெரியலன்னதுமே இன்னைக்கு படம் பார்க்க போகணும் போது அவன் அதெல்லாம் செய்யறான்ற. அதனால அந்த இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த படத்துக்கு போய் ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, அந்த பையனுக்கு வந்து நான் சொல்றேன், அவனா ஃபர்ஸ்ட் தான் கேமரா எடுக்கிறான் அப்படி நின்றுட்டே இருந்தான். டேய் நின்றுட்டே இருக்காரா, கொஞ்சம் முன்னாடி வந்து இவ்வளவு தூரம் வந்துடுறா, ஒரு வைடு வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னாடி வாடா. அதெல்லாம் ஒரு வாட்டியும் சொல்லி சொல்லி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால என்னுடைய ஆஸ்தான கேமரா உமனை நான் மிஸ் பண்றேன். இதுல ஷம்மியோட கமெண்ட் வந்து இன்னும் ரொம்ப உண்மையான கமெண்ட். அவங்க தான் சொல்லிருந்தாங்க, சம்டைம்ஸ் தே வில் சே உங்க அப்பா கூட இத்தனை வருஷம் நான் இல்லையா, இதுவும் சொல்லுவாங்க. நீ பைத்தியம், நீ பைத்தியம், நீ இருப்படி மயிரே. சார் சார் பக்கத்தாத்துல இருந்து நாளைக்கு லெட்டர் டு தி எடிட்டர் மாதிரி எழுதி அனுப்புவா. இல்ல மேடம், ஒரு டோரை கூட நான் ஓபன் பண்ணதே மேடம். கட்டன் என் ஒளியலைகள் வந்து இப்படி போகுது, இது போய் பவுன்ஸ் ஆகி இந்த ஸ்கிரீன்ல படுது, அதுக்கப்புறம் ஃபில்டர்ட் இந்த கிளாஸ் டோர், அதுக்கப்புறம் ஒரு 15 அடி டிஃபரெண்ட், அதுக்கப்புறம் தான் இன்னொருத்தவங்க விட்டு கண்ணாடி அவங்களும் க்ளோஸ் பண்ணிருக்காங்க மேடம். அதனால நீங்க சும்மா போற போக்குல ஏதாவது தட்டி விடாதீங்க. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் ஜாக்கி ஜார், இப்ப எப்படி தட்டி இது வுட் டோர்னு வுட் சொல்ல மாட்டேன். அவன் சொல்லிட்டான், தியாகு சொல்லிட்டான், பக்கத்துல கேட்காத தலைவரே, நோ வரி, அவ்வளவுதான் போதுமா. யானியம்மா, வீட்டோடைய பாத்ரூம், காமன் பாத்ரூம், இவனுங்க 2 பேரும், இவனும் ஃப்ரெண்டும் யூஸ் பண்ற பாத்ரூம் இருக்குல்ல, அந்த டைல்ஸ் வந்து நான் எங்க பார்த்தேன்னா, நம்ம குட்டி கல்யாணம் முடிஞ்சு நம்ம இதுக்கு போயிருந்தோம் தெரியுமா, அந்த தவளக்குப்பத்துல இருக்குமே, என்ன தெரியாது, ஆர்த்தி கூட போனாரு கமர்ஷியலா. சரி இல்ல சார், சீல் ஆரம்பிக்கும். அது ரெசார்ட். அந்த ரெசார்ட்ல பாத்ரூம் டைல்ஸ் இப்படிதான் இருந்தது, ஓட்டு டைல்ஸ். நான் பார்த்தேன், இது அது ரொம்ப ரிச்சா இருக்கும் பாக்குறதுக்கே. ஆனா ரொம்ப
அந்த அழுக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்காது. அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பிளாக்ல இருக்கும். ஆனா சூப்பரா இருக்கும். ஒரு எலைட் ஃபீல் குடுக்கும் அந்த இடம். கிளப் மஹேந்திரா கிளப் ரெசார்ட். மஹேந்திரா ரெசார்ட். கிளப் அந்த மஹேந்திரா. இது ஓகே. டைல்ஸ் வீட்டு பாத்ரூம் டைல்ஸ். அதனால சரி, சரி. பார்த்து ஓகே. பார்த்து பண்ணியிருக்கானுங்க எல்லாமே. நல்லா இருந்தது. ம். ஆ எஸ், அது எஸ். முக்கியம். ஓகே, இங்க வந்துடுறேன் திரும்பி. ம். So, ரம்யா அதுக்கப்புறம் சொல்லியிருக்கா, "ஒன் மோர் திங் ஐ யூஸ்ட் டு பி டோல்ட், பாய் ஹேவிங் குட் டிகிரி அண்ட் மனி ம். இஸ் இம்பார்ட்டன்ட். யூ ம். கேன் சேஞ்ச் ஹிம் ஹவ் யூ வாண்ட் ஆஃப்டர் மேரேஜ்." ஓகே. When I asked, "Were you able to change your husband?" The reply is, "Current men are different." இது ஒரு ஒரு உண்மையிலேயே ஒரு ஒரு அநியாயத்துக்கான ஒரு ஒரு பதில் இது. இப்ப இருக்கிற பசங்கள்லாம் மாத்திர முடியும். ஒரு படிப்பு இருந்தா போதும், காசு இருந்தா போதும். ம். காசு பணம் இருந்ததுன்னா, டக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கோ, படிப்பு இருந்ததுன்னா, ம். அவன அப்புறமா நீ உன் வழிக்கு கொண்டு வந்துடலாம். இது எப்படி கொண்டு வர முடியும்னே தெரியல. நான்லாம் இன்னுமே பல்டி கூட அடிச்சுன்னு இருக்கேன். ஒண்ணும் மாறலையே! எனக்கு புரியல. இது சரி விடுங்க. என்ன பண்றது? டிடி வந்து என்ன சொல்லியிருக்காங்க. மேடம் என்ன மேடம் சொல்லுங்க? டிடி சொல்லியிருக்காங்க சார். டிடி இல்ல, இல்ல, இல்ல. நீங்க இதுக்கு முன்னாடி ஏதோ பல்டி அடிச்சீங்க. கட்ட புடிச்சுட்டு பல்டி அடிச்சீங்க. என்னமோ சொன்னீங்களே! சார் ஒன்ஸ் கோல்டன் வேர்ட்ஸ் ஆர் நாட் ரிப்பீட்டட். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க பாருங்க. அடுத்து 53 நிமிஷம் ஆகுது. நம்ம இப்ப கமெண்ட்ஸ் முடிக்க வேணாமா? அடுத்து டிடி கமெண்ட் போவோம் வாங்க. நான் உன்னை நினைத்தேன் நேத்து ராத்திரி நூலாட்டம் இழைத்தேனே நான் கூட தவித்தேன் வேறு மாதிரி பாலாட்டம் கோதித்தேனே ஆசைகள் எனக்கு அங்கங்கே சூரக்கும் ஆளைத்தான் அசத்துவதேன் பொன் வண்டு கூத்தாடும் போது பூச்செண்டு நோகாதம்மா கால் மீது கால் போட்டு ஆட கல்யாண நாள் இல்லையா நேரம் காலம் ஏன் ஏன்னா ஹவுஸ் ஓனரே வந்து கேட்காதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் வாய்ஸே வருது. எஸ் சொல்லுங்க. டிடி கேட்ட கொஸ்டின் என்னன்னா, அப்போ இந்த பிரதரோட பையன் தான் சுதாவை அத்தேன்னு கூப்பிட்டு ஜாக்கே வெறுப்பேத்துற பையன் தான். அவன் தான் என்ன தள்ளி விட்டுட்டு அவன் பைக் எடுத்துக்கிட்டு இந்த என்ன படம் தெரியுமா? இந்த இந்த ஒரு இதுல கூட்டிட்டு போவான் மேடம் இதே மாதிரி அவன் அந்த மாதிரி அவன் ஆன்டி ஹீரோ ஆக்சுவலி. சார் அதாவது எல்லாரையும் நீங்க அந்த லிஸ்ட்லயே சேர்க்கறீங்க. இன்னைக்கு திவ்யா பையன் கூட திவ்யா பையன் கேட்டான் எங்க அத்தை ஏன்னா அவங்கள கூப்பிட்டு வரலையா அவங்கள கூப்பிட்டு வரலையா அப்படின்னா எவங்கள அப்படின்னா ஆன்டி அப்படின்னா அது அவங்கள கூப்பிட்டு வரலையா அப்படின்னாரு அவரு. உடனே திவ்யாவுக்கு பெருமை. அவன் எதிர்க்கு வந்து நின்னா என்ன அவன் பார்த்தான் அவன் மண்ணான் இவனுக்கு வந்து என்னடா பையன் வந்து பாக்காத மாதிரி நிக்கிறானேன்னு அவனுக்கு வந்து நான் ஊர்ல இருக்கனே அவனுக்கு அதான் மைண்ட் சொல்லும்ல அந்த மாதிரி டேய் மாமாடா மாமாடான்றதுக்கு அப்புறம் வந்து அங்கிள் எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு ஒரே பல்லு இழிக்குது. பெரிய சைக்கிள் வாங்கிடுச்சு வளர்ந்துடுச்சு. ஆமா அது நல்லா இருந்தது. பெரிய பையன் உடம்பு குறைச்சிருச்சு. அது நல்லா இருந்தது. சோ செம செம. அப்புறம் வேற ஏதோ சொல்லணும் சார். இது ஒன்று சரி அது அப்புறமா நம்ம பேசும்போது சொல்லலாம். இப்ப இந்த படத்துல வந்து அந்த அம்மா சொன்ன விஷயத்துங்களை சொல்லணும். நம்ம ஒரு மாதிரி 55 நிமிஷம் இன்னும் அந்த அம்மா என்ன சொன்னாங்கங்கிறதே சொல்லல. நாம என்னைக்கு மேடம் அந்த அம்மா சொன்னதை நம்ம உடனே சொல்லியிருக்கோம். நாம இப்படித்தானே போயிருக்கோம். அதனாலதான் சொன்னேன். இன்னும் மீதி ஒரு 10 கமெண்ட் தான் இருக்கு. அத சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே அடுத்து படிக்க ஆரம்பிப்பேன். ரைட். இப்ப அவங்க அம்மா சொன்னதை சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இல்ல அவங்க அம்மா சொன்ன அட்வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பொண்ணு வந்து அந்த அம்மா கிட்ட போய் சொல்லும் ஏம்மா என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தீங்க. உங்களுக்காக நான் எல்லாமே செய்யறேன். எனக்கான ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுங்க. எனக்கு அமையும் போது நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன வந்து நீங்களும் ப்ரெஷர் பண்றீங்க. அம்மாவும் ப்ரெஷர் பண்றீங்க. அப்பாவும் ப்ரெஷர் பண்றாரு. மாப்பிள்ளை வீட்டுல வேணாம்னு சொல்லிட்டாங்க. இப்ப நான் யார்கிட்ட போய் அழறது இந்த விஷயத்துக்காக அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும். அதுக்கு அவங்க அம்மா சொல்லுவாங்க. எஸ் ப்ளீஸ் சொல்லுங்க மேடம். அதுக்கு அந்த அம்மா வந்து ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அதாவது உனக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. கரெக்ட்டுங்களா? உனக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. நீ வெயிட் பண்ணு.
அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு, உனக்கு வந்து பிடிச்சு பொறுமையா நிதானமா கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கு ஒண்ணும் பிரஷர் இல்ல அப்படிங்கிறத முதல்ல தெரியப்படுத்திருவாங்க அந்த பொண்ணுகிட்ட. தெளிவுபடுத்திருவாங்க. ஐ மீன் ம். தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறம் இன்னொரு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ம். அவங்களுக்கு எனக்கு வந்து அப்பா என்ன நல்லா தான் வச்சுக்கிட்டாரு. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட்டே சொல்லிடுவாங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம், எப்ப வேணா உனக்கு ஏதாவது நோ, ஒரு நோ, விஷயம் நோ, நோ. சரியில்லன்னு ஹீஸ் தோணுதா? இல்லங்க. நீங்க டக்குனு அது நல்ல டயலாக் வரும். "அம்மா நீ சந்தோஷமா அது இருக்கியான்னு?" கேட்கும். ஆ. பொண்ணு அம்மாகிட்ட கேட்கும், "நீ சந்தோஷமா இருக்கியா?" ஏன்னா அப்பா யாரோ குப்பல்ல இருக்கான். ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கான். ஸ்ட்ரகிளான ஒரு வாழ்க்கைய அந்த பொம்பள வாழ்ந்துட்டு இருக்கா. ஓகே. "நீ சந்தோஷமா இருக்கியான்னு?" கேட்கும். அப்ப அந்த பொண்ணு அந்த அம்மா ம், சொல்லுவா, ம், "நான் என்ன கல்பனா சாவ்லாவா? ம், ம். நான் சாய்ஸ் எல்லாம் நான் ஏத்துக்கிற அளவுக்கு நான் அப்பேற்பட்ட ஆளா நானு. ஆ. உங்க அப்பாவ நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா உங்க அப்பா எனக்கு எந்த குறையும் வச்சதில்ல. ம், ம், நல்லா ம். கேட்டுக்கங்க. கஷ்ட ஜீவனம். மாசம் மாசம் வந்து ஒரு ம். விஷயத்த ஒரு 2 பசங்கள படிக்க வைக்கிறதுக்கு, போறதுக்குன்னு கடன உடன வாங்கி பண்ற மாதிரியான ஒரு விஷயம். அதுல என்னன்னா, ஓகே. அதுல அப்பா கேரக்டர் வந்து புடிக்காது. ஆ. கஷ்டப்படுற இடத்துலயும் புடிக்காம பணத்த எடுத்துட்டு வந்து வீட்ல குடுத்து 2 பிள்ளைங்கள படிக்க வச்சு, ஒரு பொண்ண வந்து ஒடுக்கப்பட்ட ஜாதியில இருந்து கொப்ப அள்ளி ஆட்டோ ஓட்டி அந்த புள்ளைய வந்து ஆ பாத்துட்டேன். பெங்களூர்ல வந்து வேலைக்கு அனுப்புற அளவுக்கு அவன் படிக்க வச்சிருக்கான். அப்பங்காரன். அப்ப அவங்க அம்மா சொல்றா, "உங்க அப்பா எனக்கு எந்த ம். குறையும் வச்சதில்ல. ஆ. நான் ஒண்ணே ஒண்ணு அம்மா சொல்றேன் அவனுக்கு. ம். புடிச்ச பையன கல்யாணம் பண்ணிக்கோ. ஆ. வெயிட் பண்ணு. புடிச்ச பையன கல்யாணம் பண்ணிக்கோ. ஒரு வேள ஓகே. இதுதான் இந்த ம். படத்தையும் அதனால தான் அந்த தம்ப்நெயில்ல வந்து அந்த சீனே நான் வச்சேன். எனக்கு தெரிந்து தமிழ் சினிமாவில் எனக்கு ம். தெரிந்து தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு அம்மா கேரக்டர் பேசி நான் பார்க்கவே இல்ல. இப்பத்திக்கு. இல்ல மேபி இருக்கலாம். முன்னாடி இருக்கலாம், கொள்ளலாம் எனக்கு தெரியல. அம்மா அதான் ஐடி செக்டார்ல வேலை செய்ற இந்த ஏராவுல ஒரு அம்மா வந்து பேசுறா. இதே இடத்துல தான் ரித்திகான்னு ஒரு பொண்ணு வந்து பூச்சி மருந்து தின்னு நடு ரோட்ல கார்லயே செத்து போயிருக்கு. ரைட்? அண்டர்ஸ்டூட். ஆனா இங்க அந்த பொண்ணு நல்லா படிச்ச பொண்ணு தான். இங்க ஒரு குப்பை அள்ளி ஒரு ஆட்டோ ஓட்டிய புருஷனுடைய மனைவி சொல்றா பொண்ணுக்கு. என்ன சொல்றா அப்டின்னா, "புடிச்சவன கல்யாணம் பண்ணிக்கோ. ஒருவேள அவன் குடிகாரனாவோ, கொடுமைப்படுத்துறவனாவோ இருந்தா தூக்கி போட்டுட்டு வா. அவன் பாத்துக்கலாம். அவன் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன்." இந்த அட்வைஸ எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே வந்து இதுதான் ஒரு ஒரு சினிமா, ஒரு கலை வடிவம் வந்து நமக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போணும் நம்மள. ரைட்? இது அட்வைஸ்ங்கிற வார்த்தைய விட ஜாக்கி, இது ஒரு பெரிய நம்பிக்கை. ம். அட்வைஸ் வேற. அட்வைஸ்ங்கிறது நம்ம யார் வேணா குடுக்குறோம் ஆமா. இல்லையா? ம். பட் இது ஒரு பெரிய நம்பிக்கை. ஓ! ஓகே. அப்ப எனக்கு அதாவது எல்லாருமே பயப்படுறது என்ன? ஒரு விஷயம் சரியா வரலன்னா, ம். அப்படின்னா, சரியா வரலன்னா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஓகேன்னா கூட ம். தேடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எனக்கு ஜாக்கி அந்த இடத்துல நெறைய இடத்துல கிடைக்கலன்னா பரவால்ல பாத்துக்கலாம். அப்படின்னு சொல்லும்போது, அந்த பாத்துக்கலாம்னுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு வெயிட்டேஜ் இருக்குன்னு சொல்லுவேன் நான். இது இது இப்படி போயிட்டா, பாத்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? எல்லாம் கரெக்ட்டா போகணும்னு அவசியம் இல்லல்ல. அப்படின்னு சொல்லும்பொழுது, அப்ப நான் தப்பு பண்ணாலும் சரி, எனக்கு எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் நெகட்டிவா நடந்தாலும் சரி, எனக்கு யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. ஒண்ணு ஐ ஷுட் நாட் ஃபைட் அலோன். சாரி ஐ நாட் ஃபைட் அலோன் அப்படிங்கிற ஒரு விஷயமும். அண்ட் 2வது ஒரு விஷயம் அதுல என்ன அப்படின்னா, அ தப்பு பண்ணாலுமே என்ன வந்து அவங்க வந்து குத்தி காட்டவோ, என்ன வந்து அசிங்கப்படுத்திறவோ மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அரவணைச்சுப்பாங்க அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் ஒன்லி அன் அட்வைஸ். இட் இஸ் ஒரு பெரிய நம்பிக்கைன்னு சொல்றேன் நான் அந்த இடத்துல. எஸ். இந்த இத பேசுறதுக்கு மிக முக்கிய காரணமே அந்த அந்த அட்வைஸ் தான். இன்னைக்கு இத பத்தி பேசணும் ம். அப்படின்றத வந்து நேத்து போன போக்குல போற வழியில அத வந்து நம்ம வந்து பேசி முடிச்சுட்டோம். ஆனா, எஸ். இந்த இத பேசுறதுக்கு மிக முக்கிய காரணமே வந்து, அ ம். இந்த அட்வைஸ் தான். இந்த அம்மா குடுத்த அட்வைஸ் தான். ஒரு ஒடுக்கப்பட்ட இடத்துல, அ ரொம்ப கஷ்ட ஜீவனத்துல இருக்கிற ஒரு அம்மா தான் குழந்தைக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கிறேன்னு அதாவது கணவன கேட்டுக்கிட்டு இல்லாம கணவன மீறி சொல்ல முடியுது. ஆனால் பெரும்பான்மையான சொத்து இருக்கிற இடத்துல, ஒரு அம்மாவால அத சொல்லவே முடியல. ம். ம். அதுல வந்து ஒரு பொண்ணு வந்து இறந்து போறா.
ஓகே. சப்போர்ட்டா இருக்கிறது தானே புரியுது. புள்ளைய பெக்குறோம். சப்போர்ட்டா இருக்கிறது தானே புள்ளைய வளர்க்குறோம். இப்ப நம்ம சப்போர்ட்டா இருக்கணும்ல. ம். அதுதான் இங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயம். ம். அண்டர்ஸ்டுட். ஓகே. சோ இதுக்கப்புறம் அப்படியே கமெண்ட்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தியாகு சொல்லியிருக்காப்ல, "அண்ணி நோட் பண்ணிட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க?" அப்படின்ட்டு. ஓகே. இந்த நேரத்துல மீட்டிங் வரமாட்டேங்குது பாருங்க ஜாக்கி. அதேதான். ஆ. ஓகே. அடுத்து வந்து ஜெய்சில் சொல்லியிருக்காப்ல, "ரீசன் யாரு அ அ யாருன்னு எனக்கு என்னன்னு தெரியலையாம். தெரியல ஜாக்கின்னா. பட் ம். அவங்க வந்து சொன்னாங்களாம், நான் உங்க ஸ்கூல் ஜூனியரு. ம். நான் வந்து அவங்கள பார்த்ததே இல்ல. பட் ம். அந்த பொண்ணு எனக்கு வந்து உங்கள தெரியும்னு சொல்லிட்டு இப்படி பண்றாங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாப்ல. பையன் கொஞ்சம் மேபி பாக்குற உங்களுக்கு முன்னாடி மாரி நம்ம தெரிஞ்சிருக்கலாம். ஜெய்சீல் வந்து கொஞ்சம் பாக்குற சைட் அடிக்கிற மாரி இருப்பான்னு நெனைக்கிறேன். நூல் போடுதுன்னு நெனைக்கிறேன் அது. சரி, ஓகே. மேபி ம். அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரிஞ்சு உண்மையிலேயே ஒரு ஜூனியர் அவங்க பார்த்து கூட இருந்திருக்கலாம் இல்லையா? ம். அப்படியும் இருக்கலாம். ஓகே, மேபி. ஃபைன். நாம நல்லதாவே மேபி நெனைப்போமே. தாட் ப்ராசஸ் உங்களுக்கு அந்த ஒரு தாட் வராம அது ஒண்ணும் பெருசா அத ப்ரொசீஜர் பண்ணாதீங்க. தட் என்னது எரர் மோர் தென் அவ்வளவுதான். 1 இன்ஜெக்ஷன் சிம்பிள் எரரா. ம். சார் ஆ எரரா? இல்லையே அப்படின்னு ஜெக் சொல்லுது. ஓடிட்டு தான் இருக்கு. சரி ஓகே வாங்க. ம். ஓகே. அண்ட் மகேஸ்வரி பழனிசாமி ஹாய் சொல்லியிருக்காங்க. ஹாய், ஹாய். ஜெய்சி வந்து என்ன வந்து சொல்லியிருக்காப்ல. ம். அதாவது அந்த பாட்ட வந்து உங்க வாயால கேட்கணும்ங்கிறதுக்காக தான் வந்து அப்படி பாடுனேன். அப்படின்றதும், யாருன்னு தெரியாது சுதாமா. அதனால தான் எப்படி லவ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதே வார்த்தைய தான் இப்ப நான் சொன்னேன் ஜெய்சல். உங்களோட இந்த கமெண்ட்ட படிக்கிறதுக்கு முன்னாடி தான் நானுமே சொன்னேன். உங்களுக்கு அந்த ஃபீலோ உங்களுக்கு யாருன்னு தெரியல அப்படின்னும் பொழுது, அது உங்களுக்கு அந்த ஃபீல் வரும்பொழுது நீங்க அத ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ம், ம், ம். தியாகு சொன்ன கமெண்ட் நீங்க ஏற்கனவே படிச்சுட்டீங்க. ஒரே ஒரு காமன் வால் தானாம். மத்த எல்லா சைட்ஸும் வந்து ஓப்பன் தானாம். பட் எதிர்க்க சன்லைட் நல்லா ம். வருது. சைடு ஆமா. ஒரே ஒரு இந்த ம். வால் மட்டும் தான். இந்த வால்ல. இதுக்கப்புறம் ஒரு அண்டர்ஸ்டுட். ரூம் இருக்கு. அது அந்த வால் தான். மத்தபடி சரி. இதுக்கு போனா ம். ஓகே. அப்புறம் மையாரம் கேபி ஹாய் சொல்லியிருக்காப்ல. அ ஓகே. த தியாகு உங்கள்ட்ட கேட்டிருக்காப்ல. என்ன தலைவரே அன்னைக்கு டைரக்ட்டா சாங் டெடிகேஷனா நடத்துங்க அப்படின்னு இருக்காப்ல. வேற என்ன கம்யூனிகேஷன் டூல் இஸ் த வே யூ நோ. அது இல்ல ஒரு 15 நாள் ஆயிடுச்சுல தம்பி அப்படிதான் அர்த்தம். ஓகே. வெயிட்டிங் ஃபார் அன்னி டு ஜாயின் தி சாங். ஹை பிட்ச் வர மாட்டேங்குது. நானே நானே வந்து இந்த படத்துல வர மாரி எங்கேயாவது திருட போறது அப்படிங்கிற மாரி நானே இருப்பேன். இதுல நான் வேற அதுல ஜாயின் பண்ணுவேனா? ம். ஓகே. அண்ட் சாரா சுப்ரமணியம் லைக் குடுத்துருக்காங்க. அண்ட் ஷம்மி வந்து ஐயோ! ஜாக்கி சார்ன்னு சொல்லிட்டு உங்கள சிரிச்சு வச்சிருக்காங்க. எதுக்குன்னு எதுக்குன்னு தெரியல. தெரியலையே. என்ன தான் வச்சு ம். சரி ஓகே. நெறைய பேசுறோம். நம்ம பாட்டுக்கு பேசிட்டு வந்துருவோம் ஜேகே. அதான் பிரச்சனை. ம், அது ம். ஜெய்சீல் இன்னும் சொல்லியிருக்காப்ல 2019ல இருந்து ஜாக்கி சினிமாஸ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஜாக்கி சினிமாஸ்ல ஒரு மூவி மட்டும் சொல்றது இல்ல. நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் மெச்சூர்ட் அட்வைஸ் சொல்லியிருக்காங்க. ம். அதனால பாய்ஸ் ட்ராப்ல மாட்ட மாட்டோம். சொல்லியிருக்காப்ல. இந்த இல்ல, இல்ல. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். இந்த ம். ஊருக்கெல்லாம் யோகியம் பண்ணுமா, அந்த கெவிலி ஒண்ணு கத்துருவாங்க. கடைசியில கைனி பானைல விழுந்திருப்பாங்க. அந்த மாரி கதை என் கதை. ஓகே. அதான் சொல்லிருக்காங்க. ஹாய் ஜாக்கி, ஹாய் சுதா. ம். சுஜாதா அவங்களோட ஒய்ஃப் இன்டர்வியூ பார்த்தீங்களா? அந்த இன்டர்வியூ பார்த்து மைண்ட் ஒரு மாரி டிஸ்டர்ப்டா இருக்கு. ஹேவ் யூ வாட்ச்ட் தட் இன்டர்வியூ ஜாக்கி ப்ரோ? இல்ல. நான் பார்க்கலங்க. ஆனா முன்னாடியே ஒரு இன்டர்வியூ அவங்க குடுத்தாங்க. அந்த குடுத்தத என்ன பண்ணாங்க, அப்பயே வந்து ஏன்னா சுஜாதாவுடைய நல விரும்பிகள் அந்த இன்டர்வியூ வந்து தடுத்தாங்க. இப்ப திரும்பவும் அவங்கள இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அவங்க திரும்பவும் சுஜாதா வந்து ஊருக்கு தான் நல்லவரு. ஆனா என்கிட்ட வந்து அவரு அப்படி இல்ல அப்படின்னு திரும்ப குடுத்துருக்காங்க. அவங்க நெறைய ஏதோ ஒரு இடத்துல காயப்பட்டுருக்காங்க. அவ்வளவுதான். ரைட்? ம். இப்பயாவது இவ்வளவு பேசுற ஸ்பேசஸ்லாம் இருக்கும்போது, அப்ப அவங்களால சொல்ல முடியாம போயிருக்கலாம். முடிவுகள் எல்லாமே அவரே எடுத்திருக்கலாம். லாம் அப்படின்னும்போது, இப்போ ஒருத்தவங்க அத போடும்போது, அந்த அந்த பிம்பம் வந்து நான் தான் சொல்றேனே, இந்த இந்த ஒரு வைரமுத்து நெனச்சாரா? அப்படி ஒரு ஒரு இதுல மாட்டுவாருன்ட்டு. ம். இங்க வந்து அதான் தான் சொல்றேனே, எந்த பிம்பம் எப்ப வேணாலும், யார் மேல வேணாலும் உடையும். எஸ். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. வருதுன்னா அத எதிர்கொண்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். என்ன அதுல தான் வந்து நான் வந்து இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து அத ஷேர் பண்ணியிருந்தாரு.
அப்ப அதுல நான் போட்டிருந்தேன். ஆ முத்துக்குமாருடைய அந்த டூர் கவிதை வந்து அதுல நான் சொல்லியிருந்தேன். ஏன் அப்டின்னா, நானு அம் பாத்திமா பாபு, இவங்க நானும் பாத்திமா பாபு எல்லாமே வந்து அந்த ஒரு எஃப்டி டிவின்னு ஒரு டிவில ஒர்க் பண்ணோம். நான் சொல்றேன் 2000 ஆ. சம்திங். அப்போ ஒர்க் பண்ணும்போது நாங்க வந்து பிரபலமானவங்க எல்லாருமே பேட்டி எடுக்கும்போது, சுஜாதா வந்து பேட்டி எடுக்கும்போது, அவங்க வந்து ஏன்னா நான் நெறைய எழுதி படிக்கிறவன்றதுனால, சுஜாதா வரதுக்கு முன்னாடி நான் தான் அவங்களுக்கு வந்து மத்தியம விஷயங்கள் அதெல்லாம் சொல்லி பேசினது. சுஜாதா வந்து ம். இன்டர்வியூ ஃபீட்பேக் இது வருது அதுல. ஸோ அவங்களுக்கு நான் என்ன பண்ணேன், எல்லா அவருடைய கதைகள், மத்தியமர் கதைகள் அது இதுலாம் அவங்களுக்கு வந்து குறிப்புகள்லாம் நானும் ம். அட்வைஸ்னா ஷேர் பண்ணிக்கிட்டோம். இவரு இந்த இதெல்லாம் எழுதியிருக்காரு, இந்த கேள்விலாம் நீங்க கேளுங்க அப்டின்ட்டு, கார் புக் பண்ணி அவரு வர்றதுக்கு வரையும் நாங்க ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம். அதுல மெக்சிகோ சலவை ஜோக்ஸ் அது இதுன்னு நெறைய கமெண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். அப்ப வந்து அவரு வந்து அந்த தூர் கவிதைய பத்தி அவரு வந்து சொல்லியிருந்தாரு. ஓகே. முத்துக்குமாருடைய அ இன்றைக்கான இன்னைக்கு முத்துக்குமார் வந்து பிரபலமா இருக்கார்ல. ஒரு பிரபலமாகி ஒரு மஞ்சள் காமாலையில இறந்து போயிட்டாரு. ஆனால் பிரபலமாவதற்கு ம். முன்பாக பிரபலமாவதற்கு முன்பாக அவர வந்து ஒரு தூர் கவிதைய வந்து அவர் வந்து சொல்றார். பொதுவெளியில வந்து சொல்றார். அந்த தூர் கவிதைய நான் இங்க வாசிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அதுக்கு நான் என்ன எழுதியிருந்தேன்னா, ம். இப்ப இவங்க ஒய்ஃப பத்தி அவரு சொல்லியிருக்காரு இல்லையா? இப்ப அவங்க ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு தான் வந்து உலகத்துல வந்து அவர் வந்து பெஸ்ட்டு. என்ன பொறுத்தவரையிலும் எஸ். அவர் வந்து வச்சு கூட பார்க்க மாட்டாரு. என்ன நெறைய ம். காயப்படுத்தியிருக்காரு. ஊருக்கு தான் அவரு ரொம்ப நல்லவரு. ஆனா வீட்ல வந்து அவரு ரொம்ப கோவம் வந்தா எல்லாத்தையும் தூக்கி வீசிடுவாரு. அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப என்னன்னா விஷயம் என்னன்னா, இந்த இத நம்ம நியாயப்படுத்தவே முடியாது. ஏன்னா அன்றைய காலகட்டத்துல இருந்த எல்லா ஆண்களுடைய மனநிலையும் அப்படிதான். உனக்கு ஒண்ணும் தெரியாது உட்காரு. கரெக்ட்டு. ஆ. இது வந்து நீங்க உங்க வீட்ல நடந்திருக்கும், எங்க வீட்ல நடந்திருக்கும். எங்க அப்பா அப்படித்தான் எங்க அம்மாவ ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. இப்ப எங்க அம்மாவுக்கு வந்து ஒரு ஒரு எங்க அப்பா ரொம்ப ஃபேமஸா இருந்தா, எங்க அம்மா இந்நேரம் வந்து வடமலைய பத்தி அவங்க ரொம்ப இதுவா தான் சொல்லியிருப்பாங்க. அவன் வந்து பொட்டுக்கல்ல சட்னினா எல்லாத்தையும் திண்டுவான். புள்ளைங்களுக்கும் பொண்டாட்டி கூட வைக்க மாட்டான். அதனால நான் என்ன பண்ணுவேன், பொட்டுக்கல்ல சட்னிய தனியா எடுத்து வச்சுருவேன் கொஞ்சம். அவன் எத பத்தியுமே யோசிக்க மாட்டான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அண்டர்ஸ்டுட். ஆ. ஸோ அப்ப இத பத்தி இந்த சுஜாதாவோட இத போடும்போது நான் சொல்லியிருந்தேன், முத்துக்குமாரின் தூர்க்கவிதை தான் ஞாபகம் ம். வருகிறது. இதில் நகைமுரண் என்னவென்றால், அந்த கவிதையை பொதுவெளியில் அறிமுகப்படுத்தியவர் சுஜாதா. ஏன்னா சுஜாதா அந்த தூர்க்கவிதைய அறிமுகப்படுத்துனதுக்கு அப்புறம் தான், முத்துக்குமார்ன்றவர் யாரு? அவருடைய கவிதைகள தேடி விரும்பி வாசிக்க ஆரம்பிச்சாங்க. அது வண்ணத்து பூச்சி ஏதோ ஒரு நூல் தொகுப்பு அது. அப்பல்லாம் புத்தக ம். சந்தையில அது வந்து ம். பயங்கரமா செக்கப்போடு போட ஆரம்பிச்சது. அண்டர்ஸ்டுட். அந்த அந்த முத்துக்குமாருடைய கவிதைய கணையாழியில வந்து அவர் வந்து அத அறிமுகப்படுத்துனனால, அவர் வந்து பெரிதும் பாராட்டப்பட்டார். யாரு? முத்துக்குமார். ம். அந்த கவிதை என்னன்னா ம். வேப்பம் பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரும் உற்சவம் வருடத்திற்கு ஒரு முறை விசேஷமாக நடக்கும். ம். வேப்பம் பூ மிதக்கிற எங்க வூட்டு கிணத்துல தூர்வார்ற உற்சவம்ன்றது வருஷா வருஷம் ஒரு வாட்டி நடக்கும். ஆழ்நீருக்குள் அப்பா முங்க முங்க அதிசயங்கள் மேலே வரும். கொட்டாங்குச்சி, கோலி, கரண்டி, கட்டையோடு உள்விழுந்த துருப்பிடித்த ராட்டினம், வேலைக்காரி திருடியதாய் சந்தேகப்பட்ட வெள்ளி டம்ளர், சேற்றுக்குள் கிளறி எடுப்போம் நிறையவே. ம். சேருடா சேருடாவென அம்மா அதட்டுவாள். என்றாலும் சந்தோஷம் கலைக்க யாருக்கு மனம் வரும்? ம். பகை வென்ற வீரனாய் தலை பகை வென்ற வீரனாய் தலை நீர் சொட்ட சொட்ட அப்பா மேலே வருவார். இன்று வரை அம்மா கதவுகளின் பின்னிருந்து தான் அப்பாவோடு பேசுகிறார். கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார். மனசுக்குள் தூர் எடுக்கன்னு முடிப்பாரு. ஆ. அதாவது ரைட். கிணத்துல இருக்கிற தூர எடுத்துட்டா, உள்ள இருக்கிற விஷயங்கள்லாம் எடுத்துட்டாரு. ஆனா, அவரு மனசுக்குள்ள இருந்த தூர எடுக்காதனால தான், அம்மா இன்னைய வரையிலும் சரிசமமாக இல்லாமல் பின்னிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பொட்ட ம். கழுதை என்ன மயிருக்கு இங்க வந்து பேசிட்டு இருக்க மயிரு. உள்ளார போ. அப்படின்னு சொன்னா எந்த பொம்பள முன்னாடி வந்து பேசுவா? ம். இதெல்லாம் வந்து 70கள்ல, 60கள்ல
ரொம்ப சர்வ சாதாரணம். 80கள்லாம் சர்வ சாதாரண புழக்கமாகவே இருக்கும் அது. கரெக்ட். சோ, இப்ப இத சொன்னவர் வந்து அவங்க ஒய்ஃப்க்கு என்ன பண்ண அவங்களுக்குள்ள என்ன அவங்க லைஃப் ஜர்னில என்னென்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? ஆ. அவரு எந்த சிச்சுவேஷன்ல என்ன சொன்னாரோ, ஆனா பயங்கரமா அவங்க ஏதோ காயப்பட்டுருக்காங்க. சோ, அத இன்னைக்கு அவல் விகடன்ல அவங்க ஒரு பேட்டி மூலமாக எடுத்து திரும்பவும் வந்து சுஜாதா நைய புடைக்கப்படுகிறார். அடடா! தட்ஸ் ஆல். அதனால தான் எப்பயுமே சொல்லுவாங்க, படைப்பாளிய மட்டும் பாருங்க. படைப்ப மட்டும் பாருங்க. படைப்பாளி பின்னாடி தேடாதீங்க அப்டின்னுவாங்க மோஸ்ட்லி. கரெக்ட். ம். அதேதான். நம்மளுடைய மைண்ட் செட் தானே. ஹீரோவா நடிச்சா அவங்க லைஃப்லயும் பயங்கர ஹீரோவாவே இருப்பாங்க. ஆ. அப்படின்னு நினைக்கிறது வந்து பேசிக் மைண்ட் செட்ல தான் பிரச்சனை. எஸ். சரி அப்படியே கமெண்ட்ட படிச்சு முடிச்சிடலாமா? நம்மளும் வந்து 1 மணி நேரம் ஆத்து நிச்சயமா ஆத்துன்னு சார். அக்காத்து அதேதான் சொல்லியிருக்காப்ல. ஆ. நீங்க வந்து சம் சீரிஸ் ஆன் அம்மாஸ் இன் தமிழ் சினிமா, அப்பாக்கள் இன் தமிழ் சினிமான்னு இந்த மாரி வந்து ஒரு சீரிஸ் போடணுமா நீங்க? ஆஹ. அ, 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 அ. ஓகே. ரம்யா சொல்லியிருக்கா, தட்ஸ் குட். ம். Those are the golden words that every spouse would need to hear from their life partners. ம். Security in marriage through spouse. Not ம். just money, but through words அப்படின்னு சொல்லியிருக்கா. உண்மை. இப்ப நான் சொன்னேன் இல்லையா? ம். இந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்கும் பொழுது, it is not only advice, it is more as a ம். உங்களுக்கு குடுக்கிற நம்பிக்கைன்னு. எஸ். அததான் அவளும் வந்து சொல்லியிருக்கா. செக்யூரிட்டிங்கிறது வந்து வெறும் காசுல மட்டும் இல்ல. பட் வார்த்தைகள் தான் அத கொடுக்கும். அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. வார்த்தைகள் வந்து யார் யாரெல்லாம் குடுத்துற முடியாது. வார்த்தைகள குடுக்குறதுக்கும் அதேதான் ட்ரூ போற ஸ்பௌஸ். ஆ போற வரவன்லாம் சொல்லுவான் ட்ரூ பாத்துக்கலான்ட்டு. ஸ்பௌஸ். பாத்துக்கலான்னா பாத்துக்கிறவன் மாரி இருக்கிறவன் தான் சொல்ல முடியாது. அப்பதான் அது ஒரு நம்பிக்கை. அது அதேதான். யார் சொல்ல முடியும்? ஒய்ஃப் சொல்ல முடியும், நண்பர்கள் சொல்ல முடியும், ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், நெருங்கிய தோழிகள், நெருங்கிய ஆட்கள் தான் அது மாரி சொல்ல முடியும். அவங்க அத எஸ். நிரூபிச்சிருப்பாங்க. அந்த மாரி நின்னுருப்பாங்க ஆக்சுவலி. ம். அதேதான். இட் இஸ் மோர் தட் யூ மீன் இட், நாட் ஜஸ்ட் அ மியர் வேர்ட். அந்த எஸ். மாதிரி. கரெக்ட். ரொம்ப ரொம்ப சரி ரம்யா. ஓகேவா? ம், ம். ஓகே. சூப்பர். அண்ட் எம்ஜி நாராயணன் அவர்கள் வந்திருக்காங்க. அதான் கதை. இதுவரைக்கும் நடந்த விஷயங்கள். ரைட். சோ சோ வாட் இஸ் த மேலும் கன்க்ளூஷன் ஆஃப் திஸ்? விஷயங்கள். வாட் இஸ் த கன்க்ளூஷன் அப்டின்னா, அந்த அந்த வீட்டுல என்னன்னா, படிப்பு எவ்வளவு முக்கியன்றத அந்த படம் சொல்லும். ம். பையன் வந்து ஒரு ம். தத்து துத்து என்னது துத்தேரித்தனமா ஒரு பையன் இருப்பான். அவன் வந்து கேம் தான் விளையாடுவான். நாய்க்குட்டி அது ம். இதுன்னு ம். ரொம்ப ஒரு பொறுப்பே இல்லாத ஒரு பையன். ஆனால் தன்னுடைய தந்தைய வந்து அவங்க எப்படி நடத்துறாங்க? ஒரு அரசு ம். ம். அலுவலகத்திலயோ, இல்ல வந்து பக்கத்து வீட்டு, அக்கத்து வீட்லயோ, தன் தந்தைய வந்து எந்த மாரி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றத வெகுண்டெழுந்து ஒரு பையன் வந்து மாறுற இடமும் நல்லா இருக்கும், அந்த படத்துல. எஸ். பொறுப்புணர்வுன்றது வந்து எங்க வரும் அப்டின்னா, அவமானத்தின் மூலமா தான் வரும். ஆ. நிராகரிப்பின் மூலமா வரும். அதேதான். "அட ச்சீ நாயே எட்ட போ" அப்டின்னும்போது, "நான் நாயா? நான் எட்ட போணுமா?" அப்படின்னு ம். நம்ம யோசிப்போம் இல்லையா? அதுதான் அங்க வர்ற எஸ். விஷயம். சோ அந்த மாரியான இடத்துல அவங்க அப்பா வந்து அவங்க அப்பாவுக்கு என்னன்னா, என்ன கூட்டு வச்சு உட்கார வச்சு பேசுறீங்க பாத்தியா, அதுவே பெரிய விஷயம்ன்னுவாரு. அவரு நெனைப்பாரு. ஆனா பையன் சொல்லுவான், "பாரு வேற ஒருத்தவங்கலாம் வந்து காஃபிலாம் குடுக்குறான். உனக்கு எதுவுமே குடுக்க மாட்றான். காரணம் என்னன்னா, நீ படிக்கலன்ட்டு அவன் வந்து உன்ன ட்ரீட் பண்ற விதமே அப்படி இருக்குன்னுவான்." அதேதான். சோ அதனால அது அந்த இடம்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாரி அக்காவும், தம்பியும் மாடியில உட்கார்ந்து பேசுவாங்க. ரொம்ப கியூட்டா அது இருக்கும். ரொம்ப கியூட்டா இருக்கும் ஆக்சுவலி. ம். அந்த மாரி பேசுவாங்க. சூப்பர். அப்புறம் இன்னொன்னு, இவங்க ம். இவங்க தம்பிக்கு மட்டும் இன்னைக்கு வந்து பிறந்த நாள் கிடையாது. என் தங்கச்சிக்கும், என் கடைசி தங்கச்சிக்கும் பிறந்த நாள் இன்னைக்கு தான். அவ பேரும் சுதா. ஆமா. நான் ஆக்சுவலி அத இதுல என் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும், இதுலயும் போட்டிருந்தேன். எஃபிலயும் போட்டிருந்தேன். ஆனா இதுல போடவே இல்ல. நம்ம குரூப்ல போட முடியல. அந்த நான் மறந்துட்டேன். நம்மளுடைய வாட்ஸ்அப் ராக்கி சினிமாஸ் வாட்ஸ்அப் சேனல்ல அத போடல. ஐ கெட் இட். புரியுது. ஆமா. சோ, அதனால அதையும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். என் தங்கச்சிக்கும், எங்க வீட்ல கடைசி கடைக்குட்டி தங்கச்சி வந்து சுதா அவ பேரு. அவளுக்கும் இன்னைக்கு தான் பர்த்டே. ஐ மீன் 28. ம். அ அவங்க வீட்லயும் கடைசி பையன் அவன். அவனுக்கும் அன்னைக்கு தான் பர்த்டே. அதே மாரி எஸ். எங்க 2 பேருக்கும் ஒரே நாள் தான் பர்த்டே. ஆமாங்க. ஓகே. ஆமா. சோ நான் வாழ்த்துக்கள் சொன்ன அத்தன பேருக்கும் தேங்க் யூ சோ மச். நெறைய பேர் வந்து எனக்குமே வாட்ஸ்அப்ல வந்து வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. அவனுக்கு கன்வே பண்ணிட சொல்லி, அதற்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றிகள். தேங்க் யூ ஆல். ஓகே. சரியா? சோ இருக்கிற அந்த ஒரு 4 கமெண்ட் அப்படியே படிச்சுட்டு முடிச்சுடுறேன் ஜாக்கி. ஜெயஸ்ரீ ம். சொல்லியிருக்காப்ல, ம். ஜாக்கினா சுதாமா நிறைய பேரு சொல்றாங்க.
40 ஏஜ் ஆஃப்டர் தான் லைஃப்ல என்ன பண்ண போறோம்னு தெரியும் ம். அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு இருக்காங்க. இல்ல, இல்ல, இல்ல. தெரியும். இல்ல, 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 இல்ல. 40க்கு வந்து அதேதான். மெச்சூர்டா நீங்க ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணுவீங்க. அதே ஆஃப்டர் 40 அந்த பரபரப்பு பாராமொத்த அவள நான் என்ன பண்ற போறேன், அவன என்ன பண்ற போறான், அந்த பரபரப்புலாம் இருக்கும். 40க்கு மேல வந்து ஒரு 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 பாம்பு இருக்குன்னா, ஒரு பாம் வந்து அந்த டிஃப்யூஸ் பண்றதுக்கு அவன் எவ்வளவு முன்னேற்பாடுகளோட போவான். எடுத்தங்க ஒருத்தன் போய் அது என்ன அதுன்னு அந்த பேக்க திறக்க மாட்டான். அந்த டிஃப்யூஸ் பண்றவன் வந்து எவ்வளவு முன்னேற்பாடுகளோட கவச உடைலாம் அணிஞ்சுக்கிட்டு, அ அ அந்த ஜிப்ப பொறுமையா இறக்கி, அதுல என்ன இருக்கு, என்ன மாரியான விஷயங்கிறத பூப்பாரி அத ஹேண்டில் பண்ணுவான் இல்லையா? அந்த வந்து மெச்சூர்டு காரணமா ஆஃப்டர் 40ஸ் வந்து அது நடக்கும். ஆனா, உங்க கெரியர நீங்க ஒரு 50 இல்ல டூ 20லயே வந்து நீங்க டிசைட் பண்ணிடணும். 15 இல்ல 20ல சாரி அதுல 50 15 விழுந்தது சாரி. ஆமா. 15 டூ 20ல உங்களுக்கு ஓரளவுக்கு என்ன செஞ்சா வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு தெரியும். எனக்கு நான் வந்து என்னுடைய என்னுடைய 15, 16 வயசுல நான் வந்து நல்லா எழுதுறேன்னு எனக்கு வந்து தோணுச்சு. என் எழுத்து ரசிக்கப்படுதுன்னு தோணுச்சு. 20ல அந்த எழுத்து வந்து கொண்டாடப்பட்டுச்சு. என்னுடைய தோழிகள் மூலமாக அது வந்து கொண்டாடப்பட்டுச்சு. என் எழுத்து வந்து ஒரு டீச்சர் ட்ரெய்னிங் ஐ மீன் டீச்சருக்காக படிக்கிற ஒரு பெங்களூர்ல இருந்த ஒரு விடுதியில, பெண்கள் விடுதியில என்னுடைய கடிதத்த படிக்க ஒரு 30 பேர் அத கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க என்னுடைய ஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் என்னோட ஃப்ரெண்ட் கமலின்னு பேரு அவங்க பேரு. அவங்களுக்கு தான் நான் ரொம்ப பக்கம் பக்கமாலாம் லெட்டர் எழுதியிருக்கேன். அப்ப அவங்க சொன்னதுதான். அப்பதான் வந்து அவங்க மூலமா ஒரு 7, 8 பொண்ணுங்க எனக்கு பழக்கமானாங்க. அப்புறம் அவங்களா எனக்கு லெட்டர் எழுத ஆரம்பிச்சாங்க. அப்ப இந்த ஒரு ஒரு எழுத்த வந்து ஒரு 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 சம்பவத்த சுவையோட நம்மளால எழுத முடியுதுன்றத நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் 10த் படிக்கும்போது அதான். 10த் படிக்கும்போது ஒரு படம் பார்த்து வந்து ஒரு கதை சொன்னோம்னா எல்லாரும் கேட்பாங்க. கிளாஸே கேட்கும். இன்டர்வல் பிளாக் இல்ல லஞ்ச் பிரேக்னா 10 நிமிஷம் சாப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கதை கேட்கறதுன்னு ஒரு குரூப் வந்து உட்காரும். சோ அப்பயும் எனக்கு புரிஞ்சுது. ஓகே நம்மளால எழுத முடியுது. ஒரு விஷயத்த வந்து ஆர்டிகுலேட் பண்ணி பேச முடியுது. பேசுறத சுவாரஸ்யமா செய்ய முடியுதுன்றத நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா இத காசாக்குறதுக்கான வித்தை எனக்கு தெரியல. எப்படி காசாக்குறது தெரியல. ஏன்னா இன்னைக்காவது வந்து Google இப்ப Facebookலலாம் எழுதுறதுக்குலாம் கொஞ்சம் குடுக்குறான். அன்னைக்கெல்லாம் நான் எழுதும்போது ஒண்ணுமே கிடையாது. ஆனா நிறைய நண்பர்களையும், நிறைய மனிதர்களையும், நிறைய பேர நான் சம்பாரிச்சேன். முதல்ல ரூ. 1,00,000 கையில எட்டு வந்து குடுத்து, இந்த காசு எனக்கு வேணவே வேணாம் ஜாக்கின்னு சொல்லி வீடு வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்றாரு. யாரு? எழுத்தாளர். யூ கான்ட் பிலீவ். இதெல்லாம் வந்து எழுத்தின் மூலமாக கிடைச்ச சம்பாதித்த ஆட்கள். ரூ. 50,000 ஒருத்தர் குடுத்தாரு ஆஸ்திரேலியால இருந்து. ஒன் இயர்ல குடுக்கணும்னும் போது என்கிட்ட அப்ப பணம் இல்ல. யாழினி பேருக்கு வச்சுக்கோங்க ஜாக்கின்ட்டேன். முடிஞ்சுச்சு. அவர் பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்ல இப்ப. நான் சொல்ல வர்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஆ. இல்ல எல்லாமே மெயிலா இருக்கு என்கிட்ட. எல்லாமே மெயிலா இருக்கு. பேருமே எனக்கு ஞாபகம் இருக்கு. ம். சொல்லணும்னு இல்ல. அவர் பேர் ஞாபகம் சோ இருக்கு. அந்த மாரி வந்து அ அந்த மாரி நண்பர்கள் நெறைய பேர சம்பாரிச்சேன். இன்னமும் இப்ப இந்த YouTube மூலமா இன்னும் நெறைய பேர சம்பாரிச்சுட்டு இருக்கோம். இது நெறைய பேருக்கு பொறாமைகள், அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள். ஒரு பிரபல இயக்குனரோட நான் முரண்பட்டதே இதனால தான். நான் இன்னும் வந்து நான் வீடு வாங்குனது அவருக்கு பிடிக்கவே இல்ல அந்த பிரபல இயக்குனருக்கு. அப்பதான் தெரிஞ்சது நீங்கலாம் எச்சி. நீ இவ்ளோ எச்சையாடா நீ? நீயாடா? அப்படின்ற மாரி, நீயாடி? அப்படின்ற மாரி, நீயுமாடி? அப்படின்ற மாரி அதோட தூக்கி போட்டது தான். ம். என்னடி சொல்ற? ஆமா. அப்படின்ற மாரி. அ சொல்லுங்க. அடுத்து. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, பராசக்தி வந்து இப்பதான் நான் கண் முழிக்கிறேன். நீங்க வந்து லைவ் முடிக்கவும், நான் கண் முழிக்கவும் கரெக்ட்டா இருக்கு அப்படிங்கிறதும், ம். சுஜாதா அவங்களுடைய ஒய்ஃபோட வாழ்க்கை வந்து இனி வருமா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் இருந்தது. சி அதுல நெறைய எனக்கு அதுல நெறைய முரண்பாடுகள் இருக்கு. அதேதான். நானுமே அந்த இது பாக்கல. சோ பாத்துட்டு அது இன்னொரு ஒரு நாள் பேசுவோம். ஆமா. கண்டிப்பா. அதேதான். உண்மதான். சப்ஜெக்ட்டுக்கா இல்ல நம்ம பேசுறதுக்கு சப்ஜெக்ட்டா இல்ல. அதனால அத பத்தி பேசுவோம். அதேதான். ம். ஓகே. அண்ட் நான் எம்ஜி நாராயணன் சொல்லியிருந்தாரு. இன்னுமே அந்த ஆணவ கொலைகள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ம். இப்ப கூட திருநெல்வேலில நடந்திருக்கு. இது எப்பதான் மாறும்ங்கிறதே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒரு போஸ்ட் இன்னைக்கு எழுதணும்னு நெனச்சேன். ஆனா நான் இந்த ம். இந்த இந்த சயாரா போஸ்ட் எழுதிட்டேன். அதனால அந்த போஸ்ட் எழுதணும்னு நெனச்சேன் ஆக்சுவலி. அந்த பையன் வந்து ஒடுக்கப்பட்ட ஓகே. சாதிய சேர்ந்த பையன். 2,00,000 ம். சம்பாதிக்கிறான். ஆனா அவன வந்து வெட்டி சாவடிச்சிருக்கானுங்க.
ரூ. 2,00,000 சம்பாதிக்கிறான். இதுல என்னன்னா, ம். அந்த பொண்ணோட அப்பா, அம்மா வந்து போலீஸ் துறையில இருக்காங்க. பொண்ணோட அண்ணனும் யாரோ அத செஞ்சிருக்கான் அந்த வேலைய. கூலிப்படைய வச்சு பண்ணியிருக்கான். ம். ஓகே. நீங்கள் எப்போதெல்லாம் உங்கள் ஊரின் பெருமையோ, சொத்தின் பெருமையோ பேசுறீங்களோ, இப்ப உதாரணத்துக்கு நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, அந்த திருநெல்வேலியில இருக்கிறாங்கல்ல, திருநெல்வேலிக்காரவங்க. ம். ஜாதிய அ அடக்குமுறைகளும், ஜாதிய ஒடுக்குமுறைகளும் அதிகம் அங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த சொதி சோறுன்னு ஒரு விஷயம் இருக்கும். இந்த ம். விஷயத்த நீங்க ம். பேசினாலே சாதாரணமா இருப்பாங்க எல்லாருமே. நான் நான் வந்து எனக்கு நெறைய நெல்லை ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு. ஸோ, இந்த சாதாரண அந்த சொதி சோறுன்னு ஒரு விஷயத்த சொல்லும்போது பார்த்தோன்னா, அப்படியே சந்திரமுகியா மாறிடுவாங்க. ம். அந்த சோத்தினுடைய பெருமைகள அப்படியே எடுத்துட்டு போவாங்க. ரைட்? ஸோ, அண்டர்ஸ்டுட். அதுக்கு அத வந்து அண்டர்ஸ்டுட். ஒரு அத இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் ரொம்ப அத எக்ஸாஜரேட் பண்ணுவாங்க. அவ்வளவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது சோறு அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். இப்ப இன்னும் உதாரணத்துக்கு பண்பட்டர் ஜாம் வந்து ஒரு இடத்துல ரொம்ப ஃபேமஸா இருக்கும். ஒருத்தவங்க மீன் குழம்பு ரொம்ப ஃபேமஸா இருக்கும். அவன் வந்து அத அத சொன்னாலே, "ஐயோ! கருவாட்டு குழம்பு" அப்படின்னா, மீனவ குப்பங்கள்ல அதாவது பெரிய கோஸ்டல் ஏரியா நம்மளுது. ம். கருவாட்டு குழம்பும், மீன் குழம்பும் சொன்னா, அவன் வேற லெவல்ல ஃபீல் பண்ணுவான். அவனும் சந்திரமுகியா மாறிடுவான். நான் திருநெல்வேலிக்காரங்கள மட்டும் சொல்லல, சொல்றேன். அந்த அண்டர்ஸ்டுட். மீன் குழம்பு வாசம் அப்படின்னுவான். அது எங்கேயோ போகுன்னுவான். ஏன் அதெல்லாம்? இதெல்லாம் ஏன்? ஏனென்றால், உங்க ஊர விட்டு நீங்க வெளிய வரவே மாட்றீங்க. உங்க ஊர் பெருமைலாம் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க இடம் விட்டு இடம் மாற, 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 மாற இந்த ஊர் பெருமையும், இந்த சோத்து பெருமைலாம் போயிடும். குடிசைட்டிலே குதிரை ஓட்ட போதுதான், தெரு பெருமை, ஜாதி பெருமை, சோத்து பெருமை, ஊர் பெருமை எல்லாம் வரும். ம். இடப்பெயர்வு மட்டுமே இதிலிருந்து வெளிவருவதற்கான வழி. அண்டர்ஸ்டுட். அதனால தான் ஊர் என்ன சொல்லும், சமூகம் என்ன சொல்லும், அதாவது அந்த ஜாதி அமைப்புகள், இன்னும் இந்த WhatsAppல இன்னும் வந்து எல்லா ஜாதி ஆட்களையும் உள்ளார சேர்த்துக்கிட்டு, ஆ சமூகத்திற்காக இந்த மாதிரியான வேலைலாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதேதான். அதான் சொல்றேன். அதான் எப்ப நீங்க வந்து செக்கு மாடா ஒரே இடத்துல சுத்த ஆரம்பிச்சிட்டீங்களோ, உங்க ஊர் கயிற பத்தி பேசுவீங்க, உங்க ஊரு ஆத்த பத்தி பேச ஆரம்பிச்சுருவீங்க. அப்படியே மாறிடுவீங்க. ம். கடலூர பத்தி யாராவது கடலூர பத்தி கேவலமா பேசுறான்னு வச்சுக்கோயேன், நல்லதா பேசுறான்னா, ஆ. நம்ம ஊர் அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் இருக்கு. நம்மளுக்கும் இருக்குல்ல. சொந்த ஊர் எல்லாருக்குமே இருக்கும். சொந்த நாடு எல்லாருக்குமே இருக்கும். இந்தியா பத்தி பெருமையா பேசுனா நல்லா தான் இருக்கும். இன்னைக்கு பாருங்க, சினிவேர்ல்டுல போய் எல்லாம் பேப்பர பிச்சு போட்டு நிறுத்தி திருத்தி விட்டான் வெளிய எல்லாரையும். வெளிய போங்கடா அப்படின்ட்டு. ம். இங்கிலாந்துல இந்த மாரி நடந்ததே கிடையாதா? உங்களுக்கு சென்ஸ் மேரே கிடையாதான்னு கேட்கறான். அசிங்கப்படுத்திட்டான். ஏற்கனவே நம்ம பேர்ல சரி. நாறிட்டு இருக்காங்க. அதாவது இதுல என்ன கொடுமைன்னா, இந்த வடநாட்டு இந்த மாரி ஆளுங்களால இப்ப தெலுங்கா இவங்களால எல்லாம் இந்தியர்கள்னால இப்படி ஒரு பிம்பத்துக்கு போயிடுவாங்க. ஆ. அப்புறம் நம்மள ட்ரீட் பண்றதே நான் யூ ஆர் இந்தியன்ஸ் ச்சே போங்கடா அப்படின்ற மாரி ஆயிட்டோம். சோ, இப்ப கடலூர பத்தி யாராவது இப்ப ரொம்ப மோசமா பேசுறான்னு வச்சுக்கோயேன். அது ஒரு ஊராடா அது? தண்ணியும் சரியில்ல, ஒரு மயிரும் சரியில்லன்னா, மயிராச்சுன்னு போயிட்டே இருப்பேன் நானு. நான் வந்து இந்த பெருமை அப்படிலாம் பேசவே மாட்டேன். ஏன்னா நம்ம நெறைய கடந்து வந்தாச்சு. கரெக்ட். இதுக்கு முட்டு குடுத்தோ, இதுக்கு பேசி என்ன ஊர் பெருமை பேசி என்ன ஆகப் போகுது? இப்ப இப்ப நம்ம சொல்றோம்ல, இப்ப இதே வந்து இங்கிலாந்துல பேசும்போது, இந்தியாவ பத்தி பேசும்போது வருத்தமா தான் இருக்கும். ஆனா ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல. உண்மைய சொல்லும்போது நீங்க எப்படி முட்டு குடுக்க முடியும்னு கேட்கிறேன். கரெக்ட். அங்க போய் என் சாப்பாடு தான் பெஸ்ட்ன்னு நீ சொல்ல முடியுமா? என் மதம் தான் பெஸ்ட்ன்னு சொல்ல முடியுமா? அவன் வந்து ஏன்டா எல்லா மதமும் ஒண்ணுன்னு சொல்றீங்க. நீங்க அடிச்சு நல்லா செத்துட்டு இருக்கீங்க. கோயில் கோயிலா திறந்துட்டு இருக்கீங்க. ஒரு ஸ்கூல பத்தி ஸ்கூல் 5,000 ஸ்கூல மூடுறான்னு சொன்னா, நீ எங்க போய் மாய வச்சுக்கோன்னு கேட்கிறேன் நானு. கரெக்ட். தட்ஸ் ஆல். ரைட். சொல்லுங்க. ம். ஓகே. ஸோ அது நாராயணனுடைய கமெண்ட். அதுக்கப்புறம் ரம்யா வந்து ஹாப்பி பர்த்டே சுதா ஜூனியருக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லியிருக்காங்க. அண்ட் ம். ஜெயசீலும் வந்து உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காப்ல. ம். அதாவது வந்து ஷார்ட் சினிமாஸ் எடுத்திருக்கீங்க. ம். பட் ஃபுல் ஃபிளெட்ஜ்ட் ஒரு மூவி டைரக்ட் பண்ண என்ன பேரியரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பேரியர்னா, என் ஃபேமிலி தான் எனக்கு பேரியர்ன்னு நான் சொல்லுவேன். எனக்கு வந்து என் என் நான் தான் சொல்றேனே, நான் வந்து எங்க அப்பா என்னெல்லாம் செஞ்சாரோ அத செய்யக்கூடாதுன்ற நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். இது 1. எஸ். 2வது இத எடுக்கிறதுக்கு நெறைய நேரம் செலவு.
என்னது வந்து ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி. யாழினிய பாத்துக்கிறதுக்குன்னு யாரும் கிடையாது. ஐ மீன் ஒரு ஒரு கிளாஸ் கிட்ட போய் விடுறது, வர்றது கிடையவே கிடையாது. அது இங்கேயே அப்படிதான். ஆட்டோ வைக்கணும். ஆட்டோ வைக்கிற அளவு அப்ப வசதி வாய்ப்புகள் கிடையாது. எல்லாத்துக்கும் நான் தான் போயிட்டு வந்துட்டு இருப்பேன். காசு நெறைய சம்பாதிச்சு, நேரம் நெறைய இருந்ததுன்னா, ஓகே. இப்ப என்ன இதுல ஒரே சந்தோஷம் இன்னமும் நான் சினிமாவ பத்தி பேசியிருக்கேன்னா, என் பொண்டாட்டி வந்து YouTubeல இருந்து கம்மியா காசு வந்தா கூட பரவால்ல. உனக்கு புடிச்சத நீ செய்ற, நீ பாரு. அப்படின்றது ஃப்ரீடம். இன்னும் என் பொண்டாட்டி வந்து எனக்கு அட்டிகை செஞ்சு குடு, எனக்கு வந்து ஆரம் செஞ்சு குடுன்னா என் கதை முடிஞ்சுது. சோ முழுநீள திரைப்படம் எடுக்கணும்னா, அதுக்கு நெறைய மெனக்கெடணும். நெறைய நேரத்த நீங்க போடணும். சினிமா இப்ப எளிமையாயிட்டு வருது. அதுக்கான டீம், அதுக்கான அமௌண்ட் இதெல்லாம் கிடைக்கும்போது, நான் ஃப்ரீயா ஆகும்போது, நிச்சயமா ஒரு சினிமா எடுக்கலாம். அந்த சினிமாவ மாரிலாம் நான் கஷ்டப்பட்டுலாம் நான் வந்து புரொடியூசர் இது என்னது வெளியீட்டுக்கு வந்து ஒரு பிரஸ் மீட் அது இதுன்னுலாம் வச்சுலாம் நான் பண்ணாம, YouTubeல ஏத்தி விட்டு போயிட்டே இருப்பேன் நானு. ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அந்த பிளாட்ஃபார்ம்ல ஏத்தி விட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். எனக்கு புடிச்ச சினிமாவ எடுக்குறேன். பார்க்குறவன் பாரு, பார்க்காதவன் போ. திட்டுறவன் திட்டு. சமங்க ஹேப்பிலி. ஏன்னா யோசிச்சு பாரு. ஒரு சினிமான்றது ஒரு கிராஃப்ட். அந்த கிராஃப்ட்ல 1/2 மணி நேரம் எடுத்தேன்னா, 1 மணி நேரம் எடுத்தேன்னா, 2 மணி நேரம் எடுத்தேன்னா, எனக்கு புடிச்ச ஒரு சப்ஜெக்ட்ட ஒரு விஷயத்த கன்வே பண்ணணும். தட்ஸ் ஆல். அது இன் ஃபியூச்சர் அது நடக்கும். அதுக்கான காசு, அதுக்கான விஷயங்கள்லாம் இருக்கும்போது நிச்சயமா நான் ஒரு படம் பண்ணுவேன். எஸ். ஏன்னா, நான் ப்ளாக் எழுதும்போது என்னிடம் ரூ. 10,00,00,000 தரேன் 3 படம் எடுத்துக் குடுங்கன்னாங்க என்கிட்ட. அப்ப நான் சொல்றது வந்து 2010ல நான் சொல்றேன். இப்ப 8 வருஷம் ஆயிப்போச்சு. நான் ரொம்ப நேர்மையானவன்னு சொல்ல முடியாது. அந்த பணத்த வாங்கி நான் ஆஃபீஸ் போட்டு நான் அழகா உட்கார்ந்து சாப்பிட்டு என் கூட ஒரு அல்லகைங்க ஒரு 10 பேர வச்சுக்கிட்டு என்னால தாராளமா பண்ண முடியும். அது மாரி நெறைய பேர் பண்ணியிருக்காங்க. பண்ணி டைரக்ஷன்லாம் பேர்லாம் போட்டுருக்காங்க. எனக்கு அது வேண்டாம். எனக்கு பண்ணா ஒழுங்கா பண்ணணும். அந்த காச வாங்குறதுக்கு உண்மையா இருக்கணும். ஏன்னா, அப்பதான் நாங்க கல்யாணம் பண்ணி அப்பதான் யாழினி பொறந்தா. நான் சொல்றது 2010 யாழினி வந்து 2011 ம். அப்பதான் வீடு வாங்குறோம். நான் வந்து 2 வருஷத்துக்கே எங்க இவரு கேமராமேன்ட்ட வந்து ஒர்க் பண்றேன். 25,000 தான் சம்பளம். 2 வருஷத்துக்கு 25,000 தான் எனக்கு கிடைக்குது. இப்ப சினிமா கேரியர்ல நம்ம போவே முடியாது அப்படின்னு தூக்கி போட்டுட்டு, இது நியூஸ் சேனல்ல ஒர்க் பண்றதுக்கு போறேன் ஸ்கிரிப்ட் ரைட்டரா. ஏன்னா குழந்தை பொறந்து போச்சு. வீடு வாங்கியாச்சு. மாசம் மாசம் கட்டணும். ம். சோ இந்த காலகட்டங்கள்ல அத அப்படியே தூக்கி போட்டுட்டு இந்த வேலைய செய்ய வந்தாச்சு. அதனால சினிமா என்னைக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். இன்னொன்னு நான் எப்பயுமே சொல்லுவேன். தமிழ் சினிமாவின் தலையெழுத்த மாத்துறதுக்காகலாம் நான் வரல. நான் ஒரு சினிமா ஃபீல் பண்ற ரசிகன். எனக்கு படம் பண்றதுன்னு ஆசைன்னா, அதுக்கான இடம், சிட்யூவேஷன்ஸ் எல்லாம் அமையும்போது நிச்சயமா பண்றேன். இல்ல படம் எடுக்கிறத ரசிச்சுட்டு போறேன். தட்ஸ் ஆல். யாஹ் ப்ளீஸ். அடுத்தது. ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்டின்னா, லதா வந்து யா சுதாவுக்கும், குட்டிக்கும் அவங்களோட பர்த்டே விஷஸ் வந்து சொல்லியிருக்காங்க. தேங்க் யூ லதா. தேங்க் யூ. தேங்க் யூ. அண்ட் ரம்யா வந்து ஜெய்சிக்கு அவங்களுக்கான கமெண்ட்ட சொன்னாங்க. ம். அது வந்து என்னன்னா, 40ங்கிறது தான் நியூ 30. இது வந்து நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மூவில சொல்லுவாங்க. பட் சும்மா சொல்லல. இந்த இந்த ஏஜ் வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, உங்கள வந்து உங்களுடைய மோர் சீரியஸ் அபௌட் யுவர் ஹெல்த் அண்ட் லெகசி. நீங்க என்ன லீவ் விட்டு செல்றீங்கங்கிறத வந்து உங்களுக்கு வந்து அத வந்து ரிமைண்ட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. நீங்க 40ஸ் பத்தி பேசின விஷயங்களுக்கு. அண்ட் கௌசல்யா பாரதி வந்து வென் யூ ஃபாலோ யுவர் பேஷன் இன்ட்ரெஸ்ட் இட் வில் டேக் கேர் ஆஃப் யூ இன் சம் வேஸ். ஐ பிலீவ் இன் தட். நத்திங் இஸ் வேஸ்டட். இட் ரிவார்ட்ஸ் யூ இன் டைம். தட் வி கால் இஸ் இட் அஸ் லக். அவர் ஹார்ட் ஒர்க் ஒன்லி அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி ஐ ஐ உங்க ஐ பிலீவ் பேஷன் இட் ஐ பிலீவ் இட். அதுல வந்து மாற்றம் தான் சொன்னேனே. நான் எழுதி பெருசா வந்து Googleல இருந்து எனக்கு வரவே இல்ல. ஆனால் நான் தான் சொன்னேன். வீடு வாங்கும்போது எனக்கு 6,50,000 வந்திருக்கு. அதுல 1,50,000 அப்படியே அன்பளிப்பு. என் உழைப்புக்கான மரியாதை. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்ன்றதுக்கு அது ஒரு பதில். தட்ஸ் இட். ஓகே. ஜிஜே ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. லைவ் வந்திருக்காங்க. ஓ! சூப்பர். அண்ட் எம்ஜி நாராயணன் வந்து 2 பேருக்கும் ஒரே நாளில் பிறந்த நாளா? இது போன்ற ஜோடிகளை காண்பதரிது. இருவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துன்னு போட்டிருக்காரு. இல்லங்க எங்க 2 பேருக்கும் இன்னைக்கு இல்ல. பிப்ரவரி 1 சொல்லுங்க. பிப்ரவரி 1 2 பேருக்கு பர்த்டே. எங்க 2 பேருக்கும். ஓகேவா? ஒரு நாகூர் கணி இப்பதான் வந்திருக்காரு. அப்படியே முடிக்கலாம் ஜக்கி. இதான் வந்த கமெண்ட்டுகள். சாரி. இட்ஸ் ஓகே. வாட் இஸ் பாயிண்ட்? வாட் இஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் மூவி? அப்படின்னா, படிப்பு ரொம்ப முக்கியம். எல்லாத்த விட சுயமரியாதை ரொம்ப முக்கியம். இட்ஸ் இந்த படம் அததான் சொல்லும். சுயமரியாதை ரொம்ப முக்கியம்.
ஆ அந்த பையன் ரிஜெக்ட் பண்ணும்போது அந்த பொண்ணு வந்து அழகா தூக்கி போட்டு வரும். ஆமா. ஆமா. அவங்க சித்திக்காரி பேசுறா, நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். உன்ன நம்பி எப்படிடா உன் கூட படுக்க முடியும் அப்படின்னு நினைக்கும் அந்த பொண்ணு. தூக்கி போட்டு வரும். போடா மயிரு அப்படின்ட்டு. கரெக்ட். ஸோ ரைட். அந்த பையன் வந்து சுயமரியாதையோட இருக்கணும்னு ஆசைப்படுவான். அதுக்கப்புறம் தான் வந்து அவன் வாழ்க்கையில நெறைய டர்ன் அண்ட் விஷயங்கள்லாம் அப்படி போகும். ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் வந்து இந்த ஃபில்ம் வந்து நமக்கு வந்து நெறைய டீச் பண்ணுச்சு. அந்த படம் பாருங்களேன். நெறைய விஷயங்கள் அது சொல்லும் உங்களுக்கு. ஸோ ஃபேன்டாஸ்டிக்கான ஃபில்ம் அது. எல்லாத்த விட ஒரு தமிழ் சினிமாவில் அம்மா என்ன சொல்றான்னா, நல்ல பையனுக்காக வெயிட் பண்ணு. நல்ல பையன் கிடைச்சா கல்யாணம் பண்ணு. ஒருவேள ம். ஒருவேள ஒரு கெட்டவனோ, மோசமானவனோ உனக்கு இருந்தா தூக்கி போட்டுட்டு வா. நம்ம பார்த்துக்கலாம். அப்படின்ற நம்பிக்கை ஒரு அம்மா வந்து ஒரு ஏழ்மை நிலையில இருக்க ஒரு அம்மா வந்து குடுக்குறா. பணக்கார அம்மாக்கள்லாம் காப்பாத்த முடியாம பெத்த புள்ளைய கை பறி குடுத்துரும். சரி அதெல்லாம் வந்து விடுங்க. இது இந்த படத்துல இருந்து கத்துக் குடுக்குற விஷயம் இதுதான். இததான் நம்ம இந்த படத்துல இந்த நேரலையில சொல்லலாம்னு இருந்தோம். அது ரொம்ப சூப்பரா எல்லாரும் கமெண்ட் போட்டு இவ்வளவு நிஜமாவே ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு என்ன வருத்தம்னா, என்னடா நேத்தே இத எல்லாத்தையும் சொல்லிட்டாளே அப்படின்ட்டு. இல்லை ஜாக்கி. ஆ. நீங்க இந்த சப்ஜெக்ட்ட எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு இத வந்து ஒரு 3/4 மணி நேரத்துக்கு எடுத்துட்டு போற திறமை உங்களுக்கு இருக்கு. நீங்க நம்புங்க ஜாக்கி உங்கள அப்படின்னு நான் என்ன நானே நம்பிக்கிட்டு ஆரம்பிச்சது தான். ஸோ அப்படியே ஓகே. அர்ச்சனாவுல இருந்து நைஸ். ஆரம்பிச்சு அப்படியே போய் இந்த கமெண்ட் எல்லாம் படிச்சுட்டு வந்தாச்சு. தட்ஸ் ஆல். ரைட். தேங்க் யூ சோ மச் நைஸ். ஃபார் ஆல். கமெண்ட்ட போட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி, அன்பு இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். ஸோ வேற என்ன? எல்லோருக்கும் இரவு குட் நைட்ஸ். மீண்டும் எஸ். வேறொரு எபிசோட்ல உங்கள ம். நாங்க சந்திக்கிறோம். அதோட நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் We're still signing off.